யார் நீ? நான் சத்யா. ஏய் சத்யா, வாட் a surprise. எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். அவனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு எல்லாம் பண்ணாத. நிச்சயதார்த்தம் முடியல, அதுக்கு முன்னாடி பழக விட வேணாம்னு சொல்லிருப்பாங்க. ஷூர், நாளைக்கு மீட் பண்ணலாம். மாப்பிள்ளை வீடு கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. நீ போய் பார்த்துட்டு வந்துறியா? இது அப்பா உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை. அப்பாவோட நிம்மதியை விட இந்த நகைல எனக்கு பெருசா இல்ல மாமா. எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியம் அப்பா யார் முன்னாடியும் எதுக்காகவும் தலைகுனிஞ்சு நிக்க கூடாது. என்னடா ஒரு எமர்ஜென்சி வர்க்காக கூப்பிடுறாளே, இவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஒரு மேனஸ் வேண்டாம், ஒரு டிசிப்ளின் வேண்டாம். நான் ஆபீஸ்ல அவனுக்காக வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேபின்குள்ள போய் தனியா நெருக்கமா உட்காந்துக்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்கடி. அத பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பத்திக்கிட்டு வந்திருக்கும். பாராட்டி பேசுற மாதிரி நைஸா நக்கல் வேற அடிக்கிறா. நான் பயங்கரமான ஆளா, செம டேலண்டடா. என்னோட திறமைக்கு நான் எப்போ ஆபீஸ்லயே இருக்கணும், அங்கேயே வர்க் பண்ணி சாகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. என்ன சாகடிச்சிட்டு இவ மட்டும் அந்த தடியனோட சந்தோஷமா இருப்பாளா? பிரபாகர் என்ன ஹோட்டலுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டான். இல்ல சுச்சிக்கு நிறைய வேலை இருக்கும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இவளே பாலிஷ்டா பேசி என்ன கட் பண்ணி விட்டுட்டு அவனோட இவ போராடி. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? நீயே சொல்லுடி, அவளுக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். என்னைக்காச்சும் அவ வீட்டுக்கு போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிருப்பேனா? இல்ல. அப்புறம் ஏண்டி ஆபீஸ் வரைக்கும் வந்து எனக்கும் அவனுக்கும் நடுவுல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? எப்படியாவது என்னையும் அவனையும் பிரிச்சு அவனை முந்தானையில முடிச்சுக்கணும்னு பிளான் வச்சிருக்கா போல. இந்த சுச்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் கண்டிப்பா நடக்காது. பிரபாகரன் அவளுக்கு விட்டு தர சான்ஸே இல்ல. என்னடி சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? சாரி சுச்சி, உன்னோட எமோஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, அதை மட்டும் கிளியர் பண்ணிடு. பிரபாகரோட வைஃப் நீயா இல்ல தீபாவா? பிரபாகர் அவ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன லூசா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுற? அவ புருஷனோட நெருக்கமா இருக்கா. தனியா பேசிக்கலாம், கட்டி புடிச்சுக்கலாம், கிஸ் பண்ணிக்கலாம், அவ முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கலாம். அவளுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. நீ என்னமோ அவதான் ஓம் புருஷனை கரெக்ட் பண்ணிட்ட மாதிரி ஓவரா போங்குற. நியாயமா பார்த்தா இப்ப நீ பேசுற டயலாக் எல்லாம் தீபா தான் பேசியிருக்கணும். போதும் நிறுத்துறியா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன், நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? கிண்டல் பண்ணல சுச்சி. தீபாவும் பிரபாகரும் புருஷன் பொண்டாட்டி. அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் பிரபாகர் போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை நீ அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல. அடச்சீ, அந்த லூசோட எவடி இருப்பா? செத்தாலும் அவனோட என்ன சேர்த்து வச்சு பேசாதே. ஏய், அவரை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லல. ஒருவேளை அவர் மேல நீ ஆசைப்பட்டு கோவப்பட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. நீதான் அவரை வேஸ்ட்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் இமோஷன் ஆகுற? பிரபாகர் லூசா மட்டும் இருந்தா போடான்னு போயிட்டே இருப்பேன். அவன் பணம் காய்க்கிற மரம்டி. அவனை பத்திரமா என் கூடவே வச்சிருந்தாதான் நல்ல அறுவடை பண்ண முடியும். புரியுது, முள்வெளி போட்டு பத்திரமா பாத்துக்கலான்னு பாக்குற. ஆனா என்ன இருந்தாலும் தீபா மரத்தோட ஓனர் இல்லையா? அவ்வளவுதான் நாலு காசு பாக்கட்டுமே. அவன் கிட்ட அவளை நெருங்க விட்டா பிரச்சனை ஆயிடும்டி. என்னோட இன்கம் நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கணும்னா அந்த லூசு எப்பவும் லூசாவே இருக்கணும். நல்ல பாலிசி. ஒரு பொண்ணு நினைச்சா ஒருத்தனை பைத்தியமாக்கவும் முடியும், தெளிய வைக்கவும் முடியும். நான் அவனை என்ன மட்டுமே நம்புற பைத்தியமா வச்சிருக்கேன். இவ அவனை தெளிய வச்சிட்டானா என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? இப்ப ஷேர் மார்க்கெட் மூலமா அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ அம்மா கொடுத்த ஜுவல்ஸ் வேற அவன்கிட்ட இருக்கு. அவ முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் என்னால அதை கேப்சர் பண்ணவும் முடியும், சந்தோஷமா அனுபவிக்கவும் முடியும். தீபா அவன் பொண்டாட்டிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவகிட்ட விட்டுட்டு என்ன பஜனை பாடிட்டு போ சொல்றியா? பிரபாகர் மாதிரி ஒரு குப்பையை எங்கேயோ தூக்கிட்டு நான் ஓடிட மாட்டேன்னு அவகிட்ட நேரடியாவே நான் சொல்லிட்டேன். அவளும் இது வரைக்கும் வம்பே பண்ணது இல்ல. இப்ப என்ன ஆச்சுனே தெரியல, வேணும்னே சீன்றா, நக்கலா பாக்குறா. அவ பார்வை பேச்சு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. ஒருவேளை நான் வேற பிளானோட தான் வந்திருக்கேனோன்னு அவளுக்கு டவுட் வந்திருக்குமோ? நீ ஏன் எதையாச்சும் கற்பனை பண்ணி பேசாத. அவ இயல்பா பண்ண விஷயம் கூட உனக்கு தப்பா பட்டிருக்கலாம்ல. இல்லடி, அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன சீண்டி பாக்குறா. சீண்டட்டுண்டி,
அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு நான் சீக்கிரமே புரிய வைக்கிறேன். அடுத்து என்ன, தீபாவுக்கு ஆப்பா? கண்டிப்பா என் விஷயத்துல யாராவது குறுக்கிட்டாங்கன்னா சும்மா விட்டுருவேனா? பீஸ் பீஸ் ஆக்கிட மாட்டேன். நக்கலா என்ன பார்த்து சிரிச்சால, அவளை காலம் முழுக்க அழ வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அவ அழுவாடி, கண்டிப்பா அழுவா. நீ எடுத்த முடிவு சரிதான் மோகன். அந்த பொண்ணுங்களுக்கு யாருமே இல்லைங்கிறப்போ இருக்கிற ஒரே உறவு நாம தாங்கிற முறையில நாம தான் அவங்கள பாத்துக்கணும். சின்ன பொண்ணுங்க தானே, அவங்க இங்க இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன 3 வேளை சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு இடம், படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு, இந்த உதவியை கூட நம்மளால பண்ண முடியாதா? தாராளமா நம்ம அவங்கள பாத்துக்கலாம். தேங்க்ஸ்பா, நீங்க ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கல்யாணியோட தங்கச்சிகளை நாம தான் பாத்துக்கணும். அந்த ரைட்ஸ் நமக்கு தானப்பா இருக்கு. அந்த பிரபாகர் வசதி இருக்குங்கிற திமிர்ல 2 தங்கச்சிங்களையும் நான் பாத்துக்கிறேன்னு பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருந்தா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யார்டான்னு நல்லா திட்டி விட்ட. ஏண்டா, அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, நல்லா பாத்துக்க மகராசன்னு பொறுப்பை அவங்கிட்ட விட்டுற வேண்டியதானே? உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? மா, என்னம்மா பேசுற நீ? நீ அவங்கிட்ட சண்டை போட்டிருக்கவே கூடாது, தப்புங்கிற. அவன் பணக்காரன் வீட்டு புள்ள, அம்மா அப்பா இல்லாத அனாதைகளை அவனால நல்லா பாத்துக்க முடியும். அவங்கிட்ட வசதி இருக்கு, உங்ககிட்ட என்னடா இருக்கு? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? அம்மா இல்லைங்கிறதுனால அந்த பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்களா என்ன? சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு நாம இல்ல, கூட பிறந்த அக்கா இல்ல. மலை மாதிரி நாம இருக்கும்போது அவங்களையே இன்னொருத்தன் பாத்துக்கணும். பாத்துக்கலான்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாதுங்க, அதுக்கான வசதி இருக்கணும் இல்ல? அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சும்மா விவரங்கிட்டதனமா பேசாதடா. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவளை பாத்துக்கலாம், அவ குடும்பத்தையே பாத்துக்கணும்னு என்னடா இருக்கு? அவங்க என்ன செடியா மரமா தண்ணி ஊத்தி வளர்க்கலாங்கிறதுக்கு பொண்ணுங்கடா. அதனாலதான் நான் சொல்றேன் பத்மா, அவங்க பொண்ணுங்களா இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நானும் பாத்துக்கணும்னு சொல்றேன். தாய் இல்லாத பொண்ணுங்களுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்குன்னு வேற யார் இருக்காங்க? என்னம்மா, ஒரு தாயா இருந்துகிட்டு நீயே புரிஞ்சுக்கலன்னா என்ன? ஏங்க, அவங்களுக்கு மட்டுமாங்க கஷ்டம்? கஷ்டம் நமக்கும் தானங்க இருக்கு. உனக்கு இங்க சோத்துக்கு மட்டும்தான் கஷ்டம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்க மானத்தோட வாடுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாத்துக்க ஆள் இல்லைன்னா அவங்களால தனியா இருக்க முடியுமா சொல்லு? இதே வயசுக்கு வந்த பையங்களா இருந்தா ஒரு ஆசிரமத்திலயோ இல்ல தெரிஞ்சவங்க வீட்லயோ விட்டுட்டு நீங்களே சம்பாதிச்சு நல்லபடியா பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா இதுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களாச்சே, எப்படிமா விடுறது? நீ நினைக்கிற மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்களை எங்கேயும் தனியா விட்டுற முடியாது. இதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பான இடம். அவங்கள நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது தான் நியாயம், தர்மம். அப்பா, நானும் கல்யாணி கிட்ட இதைத்தான்ப்பா சொல்லிட்டு வந்தேன். கல்யாணி தான் எதுக்கும் அத்தம்மா மாட்ட பேசிட்டு வாங்க, அவங்கள கேட்காம எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொன்னா. அவளுக்கு எந்த தயக்கமும் சங்கடமும் வேண்டாம். தங்கச்சிங்களை கூப்பிட்டுக்கிட்டு உடனே இங்க கிளம்பி வர சொன்னேன்னு சொல்லு. இத பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துல பட்டுன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நாளை பின்ன இதனால என்ன சிக்கல் வருமோன்னு யோசிக்கணும். அவங்களால என்ன பிரச்சனை வரும்னு இப்ப நீ பயப்படுற? சொன்னா சங்கடப்படுவீங்கன்னு பயந்துதான் நானும் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் தோண்டி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல ஒத்த பொண்ணை வச்சிருக்கிறவங்களே அதை வளர்த்து ஆளாக்கி கரை சேர்க்கறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டி இருக்கு. யாரோ பெத்த 2 பொண்ணுங்களை பாத்துக்கிறதுன்னா சும்மாவா? படுக்க இடமும் திங்க சோறும் கொடுத்துட்டா மட்டும் போதும், அதான் பாத்துக்கிறதுன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. பொண்ணுங்கன்னா சடங்கு சுத்துறதுல ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க? வலிய போற வில்லங்கத்தை தலையில போட்டுக்காதீங்கன்னா உங்களுக்கு கோவம் தான் வரும். இவ சொந்த பந்தங்களை அனுசரிச்சு போக மாட்டேங்கிறா, கல்லஞ்சக்காரி, ஈவ இறக்க இல்லாதவன்னு என்ன நீங்க தப்பா நினைப்பீங்க. நீங்க அப்படி நினைச்சாலும் என் மனசுல இருக்கிறத சொல்லிதாங்க ஆகணும்.
இங்க வந்து தங்கிட்டாங்கன்னா சாப்பாட்டுல ஆரம்பிச்சு துணிமணி எடுத்து கொடுக்கறது, படிக்க வைக்கிறதுன்னு எல்லா செலவையும் நாம தானங்க பாத்துக்கணும். இப்பவே மாச கடைசினா கைய சொரிஞ்சு கடன் கேட்க வேண்டியிருக்கு. நீங்க இப்ப கூடுதலா இழுத்து விடுற செலவுக்கு என்னங்க பண்றது? உங்க மருமக என்னவோ தங்கச்சிங்களை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு ஆகாய அவசரத்துக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போறது? சொந்த மகனை படிக்க வைக்க வக்கில்லாம தானே வேலைக்கு அனுப்பியிருக்கோம். இவனே படிக்கலன்றப்போ இவன் காசுல அவங்கள படிக்க வைக்கலாம்னு சொல்லுது எந்த விதத்துலங்க நியாயம்? சரிங்க, காசு செலவில்லாம அவங்கள கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிறோன்னே வச்சுக்கலாம். 2 பேருக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. நகை எடுத்து சீர் பண்ணி காலம் முழுக்க அவங்கள பாத்துக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா? வீட்ல இருக்கிற ஒத்த பொண்ணுக்கே நமக்கு வழியை காணோம். 3 பொண்ணுனா யாருங்க பாத்துக்கிறது? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். நமக்கே இங்க 8ம் 10ஆம இருக்கு. இவன் ஒருத்த வருமானத்தை நம்பிதான் இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல 5ஓட 2 7ன்னு அவங்களையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டா இவனால காலம் முழுக்க அந்த சுமையை எப்படிங்க தாங்க முடியும்? யோசிக்காம வர சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவனை கண்கலங்க வச்சிடாதீங்க. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே காலம் முழுக்க ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இயலாமைய சொல்லி நெருக்கடியான நேரத்துல உதவி பண்ணாம ஒதுங்கி நிக்கிறது நல்லா இருக்காது. நீ கஷ்டத்தை மட்டும் பாக்குற, நான் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கைய பாக்குறேன். இப்போ நமக்கு என்ன போச்சுன்னு ஒதுங்கிட்டா நிச்சயமா அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும். வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த பொண்ணுங்க கண்கலங்கி நின்னா அப்புறம் நம்ம மனுஷங்களா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படி ஒரு பாவத்தை நம்ம பண்ண கூடாது. ஏங்க, எனக்கும் அவங்கள பாத்துக்கணும்னு ஆசையா தாங்க இருக்கு. அதுக்கான வசதி நமக்கு இல்லையே. ஐயோ பாவம்னு நினைக்கிறத விட்டுட்டு இது ஆகுமா ஆகாதான்னு யோசிங்க. இத பாரு, இப்போதைக்கு அவங்களால பெரிய செலவு ஒண்ணும் வராது. கல்யாணம் காட்சின்னு வரப்போ கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அத அப்ப யோசிச்சுக்கலாம். இப்ப அவங்க வரட்டுமே. டேய் அப்பா, அவங்கள பாத்துக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குப்பா. அப்புறம் என்ன, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. கஷ்டமாயிடும் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். உங்களால புரிஞ்சுக்க முடியல. சில பேருக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். அது இல்ல பத்மா, போதுங்க. அதான் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இனிமே இதுல நான் தலையிடுறதா இல்ல. நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அவங்களால நாளைக்கு பிரச்சனை வரும்போது வர்றப்ப என்ன கண்டிப்பா வரும். அப்ப வந்து குத்துது கொடையுதுன்னு யாரும் என்கிட்ட வந்து புலம்ப கூடாது சொல்லிட்டேன். இது வேணுமா? வேண்டாமா? சரி, வேணாம் வேணாம். அப்புறம் இது யாரையும் காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? குட்டி. ஐயோ, இது வேற வந்துருச்சா? கஷ்ட காலம். வாங்க பெரியம்மா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க என் பேராண்டி? அவன் அம்மாவோட இருக்கான். போய் பாருங்க. நீங்க இல்லையேன்னு ரொம்ப ஏங்கி போயிட்டான். என் பேராண்டிக்கு நானா கொல்ல பெரிய தள்ளு. டே 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 டே, பேராண்டி என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாண்டுட்டு இருக்கியா? வா 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 வா. பாத்து. அவனை ஏன் அழ வைக்கிறீங்க? ஏய் சும்மா இருடி. குழந்தை அழுதாலும் குத்தம், சிரிச்சாலும் குத்தம். டே படுவா, எதுக்குடா அழுவுற? பாட்டி உன்னை பார்க்க வரலன்னு கோவமா? ஏய், நான் ஊருக்கு போயிட்டேன்ல, அதனால இவனுக்கு கோவம், அழுவுறான். உங்களை பார்க்காம தான் அழறேன்னு சொன்னானா? ஏய், நான் என் வயசுக்கு எத்தனை பிள்ளைங்களை வளர்த்திருப்பேன். எதுக்கு அழுவுறா, எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீ சும்மா இருடி. சரிடா செல்லம், நான் வந்துட்டேன்ல. அழாத 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 கண்ணா, அழாத செல்லம். என் செல்லம்ல. அடி வாய் மூடு. ஒன்னு போட்டா பாரு, வாயில குத்திடுவேன். எதுக்கு குழந்தைய மிரட்டுறீங்க? எப்படி அழறா பாருங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாட்டிய பார்க்கலைங்கிற ஏக்கத்துல அழுதுட்டு இருக்காவ. அவன் ஏக்கத்துல அழல, திரும்ப வந்துட்டீங்கன்னு பயத்துல அழறான். இத மட்டும் இவன் உன்கிட்ட சொன்னானாக்கும்? பச்சை புள்ள இவகிட்ட மட்டும் பேசிச்சான். என்னமோ இவளுக்கு மட்டும் புள்ள பாச புரியுற மாதிரி பீத்திக்கிறா. ஓ வயசுல
எனக்கு 3 பிள்ளைங்க. 3 விதமா கத்தும். ஒன்னொன்னு எதுக்கு கத்துதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்குவேன். என்கிட்ட சொல்ற என்ன பார்த்து கத்துறான்னு. ஏய், இப்படியே கத்திட்டு இருந்த வசம் வரைச்சு வாயில பூசிடுவேன். வாய மூடு. இங்க பாருங்க, தீவு இல்லாம குழந்தைய மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்டி இப்படி இருக்க? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. என்னடி இது? நான் புள்ளைய மிரட்டலடி, கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து சரி வரேன். சரி. இவன் ஒருத்தன் வருன்னு கத்திக்கிட்டு. இதெல்லாம் வாயா இல்ல வாய்க்காலா? உங்க அம்மா தான் புத்தி கட்டி பேசுறானா? நீ என்னடானா காதறந்த பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ராஸ்கல், சும்மா கத்திக்கிட்டு இருந்த பிச்சு பிடுவேன் பிச்சு. ஏய், இந்த பாரா, யார்கிட்ட காட்டுற உன் வேலையை? என்னங்க நீங்க குழந்தைகிட்ட காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? காட்டு மிராண்டியா? போடி போக்கத்த பொச கட்டவள. புள்ள வளர்க்கறத பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஆணுன்னா அடிச்சு வளர்க்கணும், பொண்ணுன்னா பொத்தி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். குழந்தைய கொடுங்க. ஏய், குழந்தைய தொட்டா கொமட்டல குத்தி பிடுவேன். இங்க பாருங்க, இந்த பூச்செடி காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க வந்தமா குழந்தைய பார்த்தமா காசு வாங்கிட்டு போனமான்னு இருக்கணும். என்னடி என்னையும் அதிகாரம் பண்ற? நான் என்ன காசுக்கு இல்லாம இங்க வந்தேன் நினைச்சியா? உனக்கு புள்ளைய வளர்க்க தெரியல, வந்து பாருங்கன்னு உன் மாமியார் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். உங்களை விட நான் நல்லா வளர்ப்பேங்க. சரிதான் போடி. உன்னை விட ஆடு மாடு கூட தான் புள்ளைய நல்லா வளர்க்குது. புள்ளைய வளர்க்கறதா பெருசு? உருவேத்தி ஊட்டமா வளர்க்கணும், அதுதாண்டி கருத்து. உங்க கருத்தெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் குழந்தைய ஏன் இஷ்டப்படி தான் வளர்ப்பேன். இப்ப நீ என்னடி சொல்ல வர? இது என் புள்ள, எதுக்கு இங்க வந்த? என் புள்ளைய தொடாதங்கிறியா? ஆமாங்க, ஆடு மாடு பண்ணி நல்லா திட்டி என் குழந்தைய மிரட்டுவீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் குழந்தைய வளர்த்துக்க எனக்கு தெரியும். இனிமே தொடாதீங்க. கொடுங்க. சரிதான், எடுத்துக்கிட்டு போடி. பெருசா புள்ளைய பத்துட்டாலாம் புள்ளைய. ஊர்ல கேட்டு பாரு, நான் புள்ளைய பார்க்க வரலன்னு ஒவ்வொருத்தையும் ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவங்க தான் எங்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க போங்க. இங்கேயே வரீங்க. வேணாண்டி, ரொம்ப பேசினா பொல்லாதவளா ஆயிடுவேன். இப்ப மட்டும் என்னவா கொடூரமா முகத்தை வச்சுட்டு குழந்தைய மிரட்டுறீங்க? கேட்டா உங்களுக்கு தான் குழந்தை வளர்க்க தெரியுங்கிறீங்க. உங்களுக்கு தான் ஊர்ல ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குல்ல, அங்க போங்க. ஏன் குழந்தைய விட்டுருங்க. உன்னெல்லாம் மனுஷியா மதிச்சு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இனிமே என் காலில் விழுந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீ ஆச்சு, உன் புள்ளையாச்சு. பெரியம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? உன் மருமகளுக்கு நான் இங்க வந்தது பிடிக்கலையா? புள்ளைய தொடாத, வெளிய போடுங்கிறா. எனக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நான் போறேன். ஐயோ பெரியம்மா, நில்லுங்க. பெரியம்மா, பெரியம்மா, ஐயோ பெரியம்மா நில்லுங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, விட்டுருங்க. அவ தெரியாம பேசல, நான் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சேதான் அவமானப்படுத்தி பேசுறான். அரியா பொண்ணு தெரியாம பேசிட்டா. 7 கழுத வயசாயிடுச்சு, இன்னும் புள்ளைய வளர்க்க தெரியல. ஆனா என்னமா பேசுறா? ஏண்டி அப்படி பேசுனேன்னு அவளை கேளு. நான் கேக்குறேன், நீங்க வாங்க. நான் வரல. வாங்க சொல்றேன், வாங்க. அவளு என்ன லாவண்யா இதெல்லாம்? பெரியவங்க கிட்ட இப்படியே நடந்துப்ப? அவங்க குழந்தைகிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அத்தை. வயசானவங்க அப்படிதான் முரட்டுத்தனமா நடந்துப்பாங்க. அதுக்காக பாசம் இல்லைன்னு நினைச்சுக்காத. சாரி அத்தை, இனிமே இவங்கள நம்பி என் குழந்தைய கொடுக்கறதா இல்ல. இனி ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. நீ பேசுறது ரொம்ப தப்பு. நான் அவங்கள கூட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு அவங்கள கிளம்புங்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அத்தை, இவங்கள பார்த்தாலே குழந்தை அழறா அத்தை. அதுக்காக இப்படியே மரியாதை இல்லாம பேசுவ? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்னமோ நினைக்கட்டும் அத்தை, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். கண்டவங்க கிட்ட கொடுத்து என் குழந்தை நிறுத்து.